இதே குரு சேனல் வாயிலாக கோவிலுக்கு செல்வது நாம் எதற்காக போகின்றோம் என்று பிரார்த்தனைக்கா அல்லது பிரசாதத்திற்கா என்கின்ற ஒரு தலைப்பை வைத்து வாதம் செய்த போது ஜீயர் சுவாமிகள் காஞ்சி மடத்தினுடைய பெருமை பேசியதை சொல்லி சைவ வைணவத்தினுடைய மேன்மை குறித்து சொன்னேன் அல்லவா. இன்றைக்கு என்னுடைய சகோதரி மகா பெரியவரை எடுத்து இதில் பேசுவார் என்று சத்தியத்திற்கு சாட்சியம் எனக்கு தெரியாது. அறிவை திறக்கக்கூடிய ஆன்மீக மன்றம் என்கின்ற நம்பிக்கை இருக்கு என்பதனால்தான் மைத்ரி பஜதேக்கு முன்னாடி ஒரு வார்த்தை எடுத்து அந்த விபூதிய வாயில போட்ட போது குரல் சரியானது. அதுக்கு காரணம் என்னன்னா, நான் முழுமையா உன்னுடைய பாதத்தை சரண் புகுந்தேன்னு இந்த சோதனையை ஓம் பக்கம் தூக்கி விடுறேன்னு அவர் போட்டதா சொல்லி மகா பெரியவருடைய மேன்மை குறித்து அவர் சொன்ன போது என் கண்கள் குளமாகியது. ரெண்டு விஷயம் அவங்க சொன்னாங்க. எதை பத்தி? வைணவத்தினுடைய மேன்மை குறித்து சொன்னாங்க, மகா பெரியவருடைய சிறப்பு குறித்து சொன்னாங்க, திருத்தொண்டருடைய புராணத்தை அந்த பிள்ளை கரியமதை பத்தி சொன்னீங்க. அதுல 4 கேரக்டர்: திருவெண்காட்டு நங்கை, சிறுத்தொண்டர், அவருடைய பிள்ளை சீராளர். அந்த 4 பேருக்கு மேல ஒருத்தர் நின்னார். அவர்தான் வேலைக்கார பெண்மணி சந்தன நங்கைன்னு பேரு. சீர்மிகு சீராளா வருகன்னு சிறுத்தொண்டர் கூப்பிட்ட போது வரல, திருவெண்காட்டு நங்கை கூப்பிட்ட போதுதான் வந்தா. ஏன்னா அளவு கடந்த அந்த பக்தியை கூட ஆண்டவனுக்காக பாசத்தை துறந்தார் என்று ஒரு செய்தியை எடுத்துக்கொண்டு அதில் ஆழங்கால் பட்டு பேசுவது என்பது ஒரு ஆராய்ச்சிக்குரிய பேச்சு. அதற்காக அரங்கு நிறைந்த பாராட்டு. சரி, நான் இங்க அவங்க பாடும் போது கண்கள் கொஞ்சம் எனக்கு குளமாகின. அதுக்கு காரணம் என்னன்னா, பெரியவா உன்னைய வச்சு ஏதாவது சொல்லணும். நான் இதுவரைக்கும் இந்த மாதிரி நான் புத்தகத்தை எடுத்து வந்து மேடைகளில் ஒருபோதும் காட்டியதில்லை. ஆனா இதை படித்த உடனேயே நான் இதை காட்ட வேண்டும், சொல்ல வேண்டும் என்று திட்டமிட்டிருந்தேன். அதற்கு என்ன காரணம் என்றால், உங்களுக்கு தெரியும், வேற ஒண்ணுமே இல்ல. மகா பெரிய சுவாமிகள் சைவத்தினுடைய பெரிய பீடாதிபதியாக விளங்கக்கூடியவர்கள், ஸ்மார்த்தாக்களுக்கெல்லாம் பெரிய தெய்வம்னு சொல்லக்கூடியவர். அவர் எழுதுறாரு வைஷ்ணவர் தன்னுடைய சிறப்பை பத்தி, இந்த சோதனையை பத்தி எழுதுறாரு. ராமானுஜர் திருக்கோஷ்டியூர் நம்பிட்ட போய் நாராயணாங்கிற மந்திரத்தை கேட்கறதுக்கு எத்தனை சோதனை தெரியுமாடா வச்சார். ஸ்ரீரங்கத்திலேருந்து 18 தடவை திருக்கோஷ்டியூருக்கு நடந்துட்டே வந்தாரு. அததான் நீங்க சோதனைன்னு நினைச்சீங்க. இல்ல இல்ல, திருக்கோஷ்டியூர். இந்த திருக்கோஷ்டியூர் நம்பி எங்களுடைய ராமானுஜருடைய அளவு கடந்த துன்பத்தை எல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய இன்பத்தை இந்த உலகுக்கு காட்டியதை படம் பிடித்து வடம் பிடித்து காட்டுறேன்னு காட்டியதை மகா பெரியவர் எழுதியிருக்கார். தெய்வத்தின் குரல் 3வது பாகத்துல. இதை நான் சொல்லல, சத்தியத்திற்கு சாட்சியம் ராமானுஜருடைய 1000ஆம் ஆண்டு விழாவில் வந்த வெளியிடப்பட்ட பக்தர்களால், முறையான வைணவ பெருமக்களால் வெளியிடப்பட்ட நூலிலிருந்து எடுக்கப்பட்ட சாட்சியோடு சொல்றேன்.